கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாக காணாமல் போன 335 செல்போன்கள் மீட்கப்பட்டு இன்று அதற்குரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதோட மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா 55,27,000 ரூபாய் மதிப்பு. இந்த செல்போன் காணாமல் போகிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செல்ஃபோன் காணோம்னா உடனடியாக போயிட்டு நியர்பை ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு சிஎஸ்ஆர் காப்பி வாங்கிட்டு உடனடியாக அதை வந்து சிஇஐஆர் போர்ட்டல்னு ஒரு போர்ட்டல் இருக்குது. நம்ம அந்த போர்ட்டலில் நம்ம வந்து அப்டேட் பண்ணோன்னா உடனடியாக அந்த காணாமல் போன மொபைலை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஷன் போகாமலே இந்த சிஇஐஆர் போர்ட்டலில் வந்து நம்ம செல்ஃபோன் காணாமல் போகும்போது நம்ம வந்து அந்த டிவைஸை பற்றி இன்ஃபர்மேஷன் நம்ம போட்டோன்னா அந்த உடனடியாக பிளாக் பண்ணிவிட்டு உடனடியாக அந்த செல்ஃபோன் வந்து காணாமல் போன செல்ஃபோன் மீட்கிறதுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து செல்ஃபோன் காணாமல் போனால் எந்த வித பயமும் இல்லை, வேணாம் ஸ்டேஷன் போக வேண்டிய அவசியமும் கிடையாது. நம்ம சிஐஆர் போர்ட்டல்லே வந்து நம்ம தொடர்பாக இன்ஃபர்மேஷன் போட்டு நம்ம செல்ஃபோன் வந்து மீட்க முடியும். நிமிர் திட்டம் வந்து இப்போ போக்சோக்கு எதிராக வந்து பிரச்சாரம் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்து ஒரு 25 போலீஸ் வந்து நம்ம ட்ரைன் அப் பண்ணி அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக போயிட்டு ஃபார் வந்து பார்த்திங்கன்னா 3 குழந்தை திருமணங்களை வந்து இந்த நிமிர் இயக்கம் வந்து தடுத்து நிறுத்தியிருக்கு. மேலும் வந்து இந்த வல்னரபிள் சில்ட்ரன்ஸோட லிஸ்ட்டு ஒரு 2500 சில்ட்ரன்ஸோட லிஸ்ட் எடுத்திருக்கோம். சிங்கிள் பேரண்ட்டு, உதவி தேவைப்படுற பேரண்ட்ஸ், அவங்களோட லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து போயிட்டு இந்த நிமிர் குழு போயிட்டு அவங்களுக்கு தேவையான அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவையான எஜுகேஷனல் உதவியும் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து அந்த போக்சோவோட அவேர்னஸ் வந்து பப்ளிக் மத்தியில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துப்பீங்க, பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், இது போல் நிறைய சம்மர் கிளாஸ் ஆகட்டும், அந்த இடத்துலாம் போயிட்டு நம்ம போக்சோ இந்த நிமிர் குழு வந்து தீவிரமாக வந்து போக்சோக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை பண்ணிருக்காங்க. ரொம்ப இம்பாக்ட் அதிகமாக இருக்குது. பப்ளிக் ஃபீட்பேக்கும் நல்லா கிடைச்சிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.